முக்கியமான ஒரு தலைப்புல தசம பாகம் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு தலைப்புல தான் ஒரு பேசலாம்னு நான் தீர்மானித்தேன். ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரன் வந்து இப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். நான் தசமபாகம் கொடுக்க கூடாது, தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது பழைய ஏற்பாட்டினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது, புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாகவே புதிய ஏற்பாட்டில் தசமபாகத்தை குறித்து எங்க சொல்லலை, அது கொடுக்கணுன்ற கட்டாயமும் இல்லை. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது அவனவன் கட்டாயமாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, மன உற்சாகத்தின்படி கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. இந்த கொடுக்குற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள். ஏன்னா இந்த தசம பாகம் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அனைவருமே நான் பார்த்துட்டேன். யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஒரு திருசபையினுடைய விசுவாசிகள் தான். போதகர்கள் யாரும் இது குறித்து பேசுவதில்லை. ஏன்னா ஒரு சபையை நடத்துவதற்குரிய காரியங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைகள். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து அதை விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னைக்கு எத்தனையோ திருச்சபைகள்ல விதவைகள் இருக்காங்க, திக்கற்ற பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சபைகள் உதவி செய்ய முடியல. ஏன்னா பல திருச்சபைகள் எங்க கிட்ட கேட்டிருக்காங்க இந்த விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சபையில போதிய வருமானம் குறைவு உள்ள ஒரு திருச்சபைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ரொம்ப கம்மியான ஒரு ஃபண்டிங் தான் வரும் இந்த சர்ச்ல. அதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஒழுங்கா தசம பாகங்களை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு வேற்றுமையான ஒரு உபதேசம் என்னன்னா தசம பாகங்களை கொண்டு போய் வெளியில கொடுங்க, மற்ற இடங்களுக்கு கொடுங்க அப்படி பேசுகிற மக்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அநேகர் ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய திருச்சபை அல்லாத ஊழியங்கள்லாம் நிறைய நடக்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த காணிக்கைகள் எல்லாம் அங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுறாங்க, பல திட்டங்களை உருவாக்கி வைத்து அங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லிடுறாங்க. ஆனா பாருங்க அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், மக்கள் தெரியாம அங்கதான் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தசம பாகம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்ல யாருமே நம்ம கம்பல்சரி பண்றது கிடையாது. பட் ஆனா அவங்க கொடுக்குற அந்த உதாரணத்துவமா கொடுக்குற அந்த காணிக்கைகள் மூலமாக சபை இன்னைக்கு வளர்ச்சி அடையும். இன்னைக்கு பல சபைகள் வளர்ச்சி அடையாம இருக்கிறது. பெரிய வளர்ந்த சபைகளுக்கு குறித்து நான் பேசல, கட்டாயமா பேசுகிற சபைகளின் குறித்து பேசல. ஏன்னா காணிக்கையை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனா வேதம் நமக்கு ஒரு தெளிவான ஒரு போதனையை கொடுக்கிறது. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு ஆபிரகாம் வந்து மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தான், அது மெல்கிசேதேக்கு அவனை ஆசீர்வதித்தான், அதனால தசம பாகம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அது பழைய ஏற்பாடு தசம பாகம் கொடுத்தான்னு, புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லையே. ஆனா நாம இன்னைக்கு என்ன சொல்றோம்னா ஆபிரகாமோட ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கேட்கிறோமே. பழைய ஏற்பாட்டுல ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்கும்போது அவன் தசம பாகத்தையும் குறித்து நம்ம புதிய ஏற்பாட்டுல நம்ம அந்த கொள்கையை கொண்டு வரணுமே. தப்பு இல்லையா அது? அதை கேட்கும்போது இதை கொடுக்கறதுல ஒன்றும் தவறு இல்லையே. அவன் பாருங்க அவன் ஆசீர்வதித்தான், அதனால அவன் தசம பாகத்தை கொடுத்தான். இந்த தசம பாகம்ன்ற வார்த்தை வந்து ஆபிரகாம் உண்டாக்கினது கிடையாது. அது மோசே ஆதியாகம புத்தகத்தை எழுதும்போது மோசேக்கு ஏற்கனவே இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதுனால அவர் ஆதியாகமம் எழுதும் போது ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தான்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா ஆதியாகமம் எழுதினவர் மோசே தான். சோ அதனால ஆவியானவர் அன்றைக்கே அவருக்கு வந்து இதை குறித்து பேசியிருக்கிறார். சோ இதை குறித்து தானே இன்னும் தெளிவுகள் இல்லாததுனாலதான் இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தசம பாகத்தை குறித்து பலவிதமான கோட்பாடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க. அது கட்டாயம் இல்லதான், சபைக்கு கொடுக்குறன்ற கட்டாயம் இல்லதான். ஆனா அப்படி சொல்லப்படலதான் புதிய ஏற்பாட்டுல. ஆனா அது கொடுப்பதனால அநேக திருச்சபைகள் வளம் பெறும். திருச்சபைகள் வளம் பெறும் போது மக்கள் வளம் பெறுவாங்க, ஊழியங்கள் வளரும். நிச்சயமா ஊழியங்கள் வளரும். இன்னைக்கு வளர்ந்த பெரிய ஸ்தாபனங்கள் என்று சொல்லிக் கொள்கிறதுல சபைகள் இல்ல, பெரிய பெரிய தனித்து இயங்கக்கூடிய கூட்டங்களை தான் இன்னைக்கு பாக்குறோம். நம்ம பெரிதளவில் வளர்ந்துருக்கு. சிறு சபைகள் எங்க 1-2 தான் வளர்ந்துருக்கு. நலிவடைந்த திருச்சபைகள் கொண்டு ஏராளமான ஊழியர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. நாங்களே பார்த்திருக்கோம் எத்தனையோ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய எப்படி ஊழியர்கள் இருக்கிறாங்க. சபைகளிலே உள்ள விசுவாசமார்கள் அவர்கள் கடவுளுக்கு விருப்பத்தோடு கூட மன விருப்பத்தோடு கூட இப்படிப்பட்ட காணிக்கைகளை தசம பாகங்களை கொடுப்பாங்கன்னா நிச்சயமா அந்த சபைகள் வளம் பெறும் நினைக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது எபிரேயர்ல 13ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், அவர்கள் வந்து மன கஷ்டப்படுத்தாதபடிக்கு உங்களை நடத்துகிறவர்களுக்கு அவங்க சொல்ற எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம நடந்துக்க தேவையில்லை. ஏன்னா அவங்களை நடத்துறதுனால அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதா வைத்துக் கொள்ளுங்க, ஒரு சபையை வளர்க்கிறதா வைத்துக் கொள்ளுங்க. விசுவாச மக்களை புரிந்து கொள்ளுங்க. சபையின் ஊழியர் தான் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒரு சபையின் ஊழியர் தான் உங்களுக்காக வர முடியும். அவர் உங்களை எதிர்பார்த்து எதுவும் வரது கிடையாது. ஏன்னா நானும் ஒரு சர்ச்சோட மெய்ப்பனா இருக்கிறதுனால எனக்கு தெரியும் அந்த பாரங்கள். இன்னைக்கு சபை அல்லாதவர்கள் தான் இது குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரர்கள் இந்த பணத்தை வைத்துதான் பெரியார்கள். இல்லவே இல்லைங்க, நிச்சயமா இல்லைங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற எங்களையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேவன் இது வரைக்கும் நடத்திருக்கிறாரு. நாங்க யாரும் காணிக்கைகள் குறித்தோ ஊழியர்களை சபைகளை குறித்து பேசுறது கிடையாது. இருந்தாலும் கூட கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற காரணம் என்னன்னா எங்களோட உண்மை நிமித்தமா. இங்க உண்மைதான் அவசியமா இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட சில கோட்பாடுகளை குறித்து பேசுகிறவர்களுக்கு நான் சொல்றேன், உங்களால கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, இல்லட்டா விட்டுடுங்க. இது குறித்து தவறான உபதேசங்களை பரப்பி அநேக விசுவாச மக்களை இப்படிப்பட்ட பாதையில இருந்து வெளியே கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா அப்படி போகும்பொழுது அவங்க ஒரு ஏன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவங்க எழுந்து போறாங்க. ஏன்னா நிச்சயமா கொடுக்கப்படுவது ஆசீர்வாதம். எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்க மாட்டாருங்க. சோ நான் இதனால என்ன சொல்ல வரேன்னா, இப்படி பேசுறவங்க எல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏதோ யூடியூப்ல வீடியோ போகணும்னு பேசிட்டு போயிடுறீங்க, உங்களுக்கு எது வியூஸ் வேணும், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வேணும்னு பேசிட்டு போயிடுறீங்க.
ஆனா அது ஒரு திருச்சபை எவ்வளவா பாதிக்கிறது என்று உங்களுக்கு புரியல. திருச்சபை எவ்வளவு முக்கியம், கண்டிப்பா அதை நடத்துகிறவர்கள் எவ்வளவு முக்கியம் அது அவர்களுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமமா இருக்கிறது திருச்சபையினுடைய விசுவாசிகளே அவங்கள கர்த்தருக்குள்ள நடத்துவது. ஸோ கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல சொல்லலதான், இருந்தாலும் கூட அவர் வாங்குவதை பார்க்கலோ கொடுப்பதே பாக்கி. இந்த கொடுக்கிற விஷயத்த வேதத்துல அதிகமா முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்போஸ்தலர் நம்ம வாசிக்கிற 20ஆம் அதிகாரத்துல எங்கள் தேவ பிள்ளைகளை கொடுத்து உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஆமென்.